எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயின் ஆன்மீக குறிப்புகள் என்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கற்றாழையில் பணவசியம், தாந்திரிக பரிகாரம், 1 கோடி ரூபாய் பணத்தை வசியம் ஆக்கலாம், பணம் நம்மிடம் வந்தே தீரும். சனிக்கிழமையில் செய்யுங்கள். ஏன் இதை சனிக்கிழமையில் செய்யுங்கள் நான் போட்டிருக்கேன்னா, வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம், இருந்தாலும் சனிக்கிழமை ஏன்னா திருப்பதி ஏழுமலையானை நினைத்து இதை நம்ம செய்ய போகிறோம். எப்படி திருப்பதியில் பணம் காசு கொட்டுதோ அந்த மாதிரி நமக்கு பணவரவு நன்றாக இருக்கணும். என்னோடய பணம் ஒருத்தவங்கக்கிட்ட இருக்குது, அந்த பணம் என்கிட்ட வந்தால் போதும். எனக்கு சம்பாதனையில் எனக்கு சம்பாதிக்கிற பணம் பத்த மாட்டேங்குது, பணம் ரெட்டிப்பாக ஆகணும், சம்பளம் நல்லா வரவு நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றவங்க எல்லாம் இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ வாசல்லே செடியிலே இருந்ததுன்னா நான் இது ஒன்று பறிச்சிட்டு எடுத்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அப்படியே செடியிலே, அந்த கற்றாழை செடியிலே நீங்கள் இதை செய்யலாம். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சளில் பன்னீர் கலந்துக்கோங்க. இதை செய்யும் பொழுதே ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரமும் மகாலட்சுமி நமோஸ்துதே என்கிற மந்திரமும் இப்போ கையில் பன்னீர் போட்டு அந்த செடி மேலே கொஞ்சம் தெளிங்க. நிஜமாக சொல்கிறேன்ப்பா, இந்த விஷயம் நீங்கள் செய்ய ஒரு வாரமும் நீங்கள் செய்ய ஒரு வாரம் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? உடனே ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு எதுவுமே தெரிலம்மா, நீங்கள் சொன்னது எதுவுமே பலிக்கலம்மான்னு நினைக்காதீங்க. மனசை எப்பவுமே தொய்ய விட்டுறாதீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை செய்யுங்க. கடன் தொலைந்து போய், ஏன்னா ஏழுமலையானுக்கு எவ்வளோ பேர் நம்ம எல்லாரும் பணம் கொண்டு போய் கொட்டுறது எதுக்குன்னா, அவர் கடனில் இருக்கிறாரு, அந்த கடன் அடைய வேண்டும் தான் நம்ம எல்லாரும் வேண்டுதல் வச்சு அவருக்கு பணத்தை போடுறோம். அதே மாதிரி அந்த வேண்டுதலை இந்த கற்றாழை செடியிடம் வைத்து இந்த மங்களகரமான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது, நீங்கள் நல்லா பாருங்களேன், ஆந்திரா சைடில் எல்லார் வீட்லேயும் கற்றாழை செடி இருக்கும், நிலைவாசப்படியில் வச்சுருப்பாங்க. அந்த கற்றாழை செடியில் இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கப்பா அவங்க. நான் நிறைய தரம் பார்த்துருக்கேன். அதனால் இதையும் என்னோட பிள்ளைங்களுக்கு, என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொல்லணும்னு நான் நினச்சேன்ப்பா. இப்போ நான் மஞ்சளை பூசிடுறேன். இதே மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு உட்காந்து செய்யறதா இருந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, சனிக்கிழமை காலை நேரத்துலையோ இல்லை மாலை நேரத்துலையோ குளித்து முடிச்சுட்டு, விளக்கு நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ஓகேங்களா? அடுத்தது நான் மஞ்சளை பூசிடுங்க, தழும்ப பூசிடுங்க. அந்த மஞ்சள் பூசும் நேரத்தில் அதில் பன்னீர் கண்டிப்பாக இருக்கட்டும். எப்போவுமே ஒரு பன்னீர் பாட்டில் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுக்கு ஒரு மங்களகரமாக நம்ம குங்குமம் வச்சுருவோம். குங்குமம் வைக்கும் பொழுதே எப்போவுமே மோதிர விரலில் குங்குமம் வைக்கணும். அந்த குங்குமம் நம்ம நடுவிரலோ ஆள்காட்டி விரலே வைக்கிறத விட மோதிர விரலில் மஞ்சள் குங்குமம் உங்களுக்கு எத்தனை பொட்டு வருதோ வச்சுக்கோங்க. 7 பொட்டு வைக்கலாம், 5 பொட்டு வைக்கலாம், 3 பொட்டு கூட வைக்கலாம், நம்மளுடைய சௌரியம். சரி, இதை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஏழுமலையான மனசார வேண்டிக்கிட்டு செய்ய போகிறோம். நம்மளுடைய வருமானம் பெருகணும், நம்மளுடைய சம்பளம் இரட்டிப்பாகணும், நம்மளுடைய சேமிப்பு உயரணும். இதுதான் நம்மளுடைய கருத்து. அடுத்தவங்களை பற்றிலாம் ஒரு செகண்டு கூட நினைக்காதீங்கப்பா. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குது, இவங்கள்ட்ட தேவையே இல்லை. நமக்கு அந்த விஷயம் தேவையில்லை. நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பார்த்து நம்ம நல்லது நினச்சாலே நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது நான் கத்தி எடுத்திருக்கலாம். கத்தி இரும்பு கத்திலாம் வேண்டாம், சில்வர், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தி தான். அந்த கத்தியால் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன். ஏன்னா அதில் நம்ம 1 ரூபாய் நாணயத்தை வைக்க போகிறோம். அந்த 1 ரூபாய் நாணயம் என்பது 1 கோடியாக மாறும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்வோம், சின்னதாக தான் ஒரு சீட்டு, சின்ன விஷயந்தான் நம்ம செய்வோம், ஆனால் அது பல மடங்கு பெருகி வரும். நம்மளுக்கு தெரியாது இந்த அளவுக்கு நம்ம லெவலில் மேலே ஏறுவோம், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அந்த 1 ரூபாய் நாணயத்தை மனசு முழுவதும் நினச்சிக்கிட்டு, எனக்கு இந்த 1 ரூபாய் நாணயம் எனக்கு பன்மடங்கு பல்கி எனக்கு பெருகி வர வேண்டும், எனக்கு கோடி கோடியாய் பணம் சேர வேண்டும், எனக்கு கடன் அடைய வேண்டும், என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வைக்கணும், நான் என் பிள்ளைங்களுக்கு என் கணவருக்கு வருமானம் ரெட்டிப்பாகணும். இது மட்டும்தான் உங்களுடைய வேண்டுதலாக இருக்கணும். அந்த 1 ரூபாய் நாணயத்துக்கு மேலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கோடு போட்டுறேன்.
இன்னும் ஒரு அந்த கத்தியாலே லைட்டாக ஒரு கோடு, அதில் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இது ரெண்டும், இந்த 3 பொருளும் ₹1 நாணயம், கற்றாழை, பச்சை கற்பூரம், இது 3ம் சேரும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இப்போம்மா நான் எனக்கு செடி இல்லைம்மா, வாசப்படியில் நிலைவாசப்படியில் நான் கற்றாழை இல்லைம்மா அப்படின்றவங்க, இது ஒரு நான் இப்போ என்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசப்படியில் கயிறு வச்சு கட்டிடுங்க. இதை முடிச்சுட்டு, இதை செஞ்சு முடிச்சுட்டு, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் செடியாக இருந்ததுன்னா ஒரு கற்பூரம், சின்ன கற்பூரம் ஏற்றி வைங்க அந்த செடிக்கிட்ட. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே மங்களகரமாக நல்ல விஷயமாக நினச்சி நம்ம செய்யும் பொழுது நமக்கு பணம் வசியமாகிறத கண்கூடாக பார்க்கலாம், கடன் அடையிறத கண்கூடாக பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நிலைவாசப்படியில் உள்ளே கூட கட்டுங்க, இல்லை வெளியில் கட்டுங்க. வெளில கட்டுறதும் உள்ளே கட்டுறதும் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க, முன்னோர்கள் வாசம் செய்கிறாங்க, நிலைவாசப்படியில் குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கட்டும் பொழுது நமக்கு பணவரவு நன்றாக இருக்கும், வீண் விரைய செலவு வராது, வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது அப்படியே இருக்கட்டும், இது நீங்கள் எடுக்கவும் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம தூபம்லாம் காட்டும் பொழுது அதுக்கு காட்டினா போதும். நல்லதே நடக்கட்டும்.